வெல்கம் டு எஸ்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதா இல்லை லாஸ் மேக் பண்ணுதான்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனி அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு போடுற ஒரு விஷயம் என்னென்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அவங்களோட கோர் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வர ரெவென்யூவை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெவென்யூ கூட நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும், அதர் இன்கம்ஸ்ன்னு சொல்லி அதில் இருக்கும். அந்த அதர் இன்கம்ஸ் என்னென்னலாம்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், இந்தமாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர நம்பர் தான் டோட்டல் இன்கம். அடுத்ததாக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம்னா எக்ஸ்பென்சஸ். ஒரு கம்பெனி என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுதோ அதை இதில் காட்டியிருப்பாங்க. ஒரு கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் லைக் அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போடுறது, இந்தமாதிரி விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்பென்ஸில் வரும். இதில் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். லைக் ஒரு பெட்ரோல்ஸ் அண்ட் ஃபியூவல்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ரெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஒரு கம்பெனியோட இப்போது டோட்டல் இன்கம் தெரிஞ்சிருச்சு. அப்போது அந்த கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கூட நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த டோட்டல் இன்கமையும் அப்புறம் இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா கிடைக்கிற வேல்யூ தான் பிபிடி. இந்த பிபிடினா என்னென்னா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் என்னென்னா அந்த கம்பெனி அவங்களோட டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் இந்த அமௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இந்த பிபிடினா என்னன்றதை இப்போ பார்த்தோம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு இப்போதைக்கு. இப்போது இந்த இதுக்கு டேக்ஸ் எவ்வளோன்றதை பார்த்து அதை நம்ம டிடக்ட் பண்ணணும். இப்போ இந்த டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்றதை நம்ம இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கூட நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த வேல்யூ வச்சு தான் ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதா அல்லது லாஸில் ரன் ஆகுதான்றதை தெரிஞ்சுக்க முடியும். இதோட வேல்யூ மைனஸில் இருந்தால் இந்த கம்பெனி லாஸில் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்ததாக இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் அதர் இன்கம்ஸ் இருக்குது. அது ரெண்டையும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆட் பண்ணி டோட்டல் இன்கமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா நோட்டுன்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. 21A, 21B, அப்புறம் அதர் இன்கம்ஸ் 22. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எந்தெந்த விஷயத்துலலாம் வந்திருக்குன்றத அங்கே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா தான் நமக்கு புரியும். இங்கே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸ்பென்சஸும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான். அவங்க கம்பெனியோட எல்லா எக்ஸ்பென்சஸையும் இங்கே ஆட் பண்ணி அது கூட அதர் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதுலேயுமே நோட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்கு நோட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் காஸ்ட்டுக்கு நோட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நோட் நம்பர் கொடுத்துருக்காங்க 23, 24, 25. இந்த இதில் நம்ம இதையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அப்போ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னால் என்ன, அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலரிஸ் அண்ட் வேஜஸ், ப்ரொவிடென்ட் ஃபண்டு, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸில் பெட்ரோல் அண்ட் ஃபியூவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம முன்னே பார்த்த மாதிரியே தான் அவங்க டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதோட வேல்யூ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதாவது பிபிடி. இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததாக இவங்க டேக்ஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கூட மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வேல்யூஸ் தான் ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதா இல்லை லாஸில் ரன் ஆகுதான்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போது நம்ம முன்னே பார்த்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இது தான். நான் சொன்னதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.